ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் தம்முடைய ஐசுவரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவருக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பலதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் வைத்திருக்கிற ஐஸ்வர்யங்கள் ஏராளம், நன்மைகள் ஏராளம், ஆசீர்வாதங்கள் ஏராளம். கிறிஸ்து இயேசுவை மேலோட்டமாக பார்த்தால் இரட்சகர். கிறிஸ்து இயேசுவை ஆழமாக அவரை உற்று கவனித்தால் அவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நான் தான் ஜீவன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதங்களும் மறைக்கப்பட்டிருக்கிறது, அவருக்குள் இருக்கிறது. அதை தான் நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்பட வேண்டும். நாம் பார்ப்பதெல்லாம் அவர் சிலுவையில தொங்கின காட்சிகள் மாத்திரம்தான். அதுல ஒரு சிலர் சொல்லுகிறார்கள், அவர் என்ன பாவம் செய்தாரோ, அவர் யார் பெற்ற பிள்ளையோ, அவர் ஏன் இப்படி தொங்கினாரோ என்றெல்லாம் பேசுகிறதை நாம் கேட்டிருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல விமர்சனங்களுக்கு அவரை உள்ளடக்கி வைத்திருப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய முழுமையான அந்த ரட்சிப்பின் தோற்றம், அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் பிதாவுடைய வலது பர்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்கிற நினைவற்று அநேகர் பேசுகிறதை பார்க்க முடியும். நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் அவர் 7 நட்சத்திரங்களை தோளின் மேல் சுமந்து 7 குத்துவிளக்கு நடுவிலே நிலை அங்கே தரித்தவராய், அழகுள்ளவராய், அதிகாரம் உள்ளவராய், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உடைய திறவுகளை உடையவராய், சர்வ வல்லமை உடையவராய் நிற்கிறதை நாம் காண முடியும். இந்த கால வேளையில இயேசு கிறிஸ்துவுக்குள் உண்டாகும் சகல ஆசீர்வாதங்களை நாம் இழந்துவிடக்கூடாது. நம் ஆண்டவரை பற்றின தேடுதல், ஆண்டவரை பற்றின அறிவு, ஆண்டவரை பற்றின ஞானம், அவரை பற்றின திட்டம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இயேசு கிறிஸ்து சாதாரணமாய் வந்தார், சிலுவையில இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து போய்விட்டார். இல்லை, அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் அவர் என்னென்ன காரியங்களை நமக்கு விளங்க பண்ணினார் என்பதை உற்று கவனித்தாலே தெரியும் அவருக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள். 3 விதமான ஆசீர்வாதங்கள் அவருக்குள் இருக்கிறது. ஒன்று சுகம். முதலாவது ஆசீர்வாதம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது சுகம். வியாதியோடு கூட ஒரு மனிதன் வருகிறான், பிசாசு பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிறான், அவனை விடுவிக்க ஒருவராலும் கூடாத நிலைமையில் இருக்கிறது. அந்த வியாதியை ஒரு மருத்துவராலும் சுகமாக்க முடியவில்லை என்கிற சூழல். இந்த சூழலில் இருக்கிறவரை இயேசு விடுவித்து சுகமாக்கினார். முதலாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சுகம். 38 வருஷமாய் சுகம் இல்லாமல் இருக்கிறார். குஷ்டரோகிய ஒருவன் இருக்கிறார். ஒருவன் பிறவி குருடனாக இருக்கிறார். 12 வருட பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறார். 18 வருஷ கூனி ஒருத்தி இருக்கிறார். இவர்கள் எல்லாம் ஜனங்களால், மருத்துவர்களால், தன் இன மக்களால், தன் தேசத்து ஜனங்களால் ஒதுக்கப்பட்டு, கைவிடப்பட்டு, நிர்கதியாய் நின்றவர்கள். இயேசு அவர்களை குணமாக்கினார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பலவீனம், வியாதி, ஏதோ ஒரு வியாதியில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு வியாதி உங்களுக்கு குணம் அடையாதபடி, அந்த வியாதி சுகம் இல்லாதபடி நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அந்த வியாதியில மருத்துவர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம். எங்களால் இது முடியாது என்று சொல்லி கூட அவர்கள் விலகி இருக்கலாம். ஆனால் ஒருவரால் முடியும், ஒருவரால் கூடும். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் அருளப்பட்டவர். அவரால் கூடும், அவரால் சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். ஒரு சமயம் ஒரு பெரிய மருத்துவமனையில் ஒரு மருத்துவருடைய மனைவி கோமாவில் இருக்கிறார்கள். என்னுடைய நண்பருடைய வீட்டுக்கு அருகில் அவர்களுடைய வீடு. அந்த மருத்துவர் துபாயில பெரிய மருத்துவமனை மருத்துவராக அவர் இருக்கிறார், பணியாற்றி வருகிறார். அவருடைய மனைவி இந்த பகுதியில் நல்ல பெரிய வீடு, பங்களா, கார், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவருடைய மனைவி திடீரென்று வியாதிப்பட்டு கோமாவுக்கு போய்விட்டார். மருத்துவம் அவரை கைவிட்டு விட்டது. அவரை கோமாவில் வைத்திருக்கிறார்கள். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள் அவர்கள் இப்படி இருப்பார் என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அவருடைய கணவனாரும் வந்து செக் பண்ணி விட்டு பார்த்து விட்டு அவராலையும் ஒன்றும் செய்ய முடியாமல் என்ன செய்வது என்று தவித்து கொண்டு இருந்த நேரம். அப்பொழுது என் நண்பர் சொன்னார், நாம் தான் ஜெபிக்கிறோமே, ஏன் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? நீங்க வாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு வருவோம் வாங்க. நான் சொன்ன தாராளமாய் வருகிறேன். போனோம். அவர்கள் சில நாட்களாக கோமாவில் இருக்கிறார்கள். ஒரு ஜெபம் பண்ணினோம். இயேசுவே இவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். உம்முடைய சுகம், உமக்குள் இருக்கிற அந்த சுகம் இவர்களுக்குள் மாயட்டும். உம்மாலே குணம் உண்டாகட்டும். ஒரு சிம்பிளான பிரேயர் தான் பண்ணோம். ஒரு மாற்றம் இல்லை. அப்போது டாக்டர்கள் எங்களை ஒரு மாதிரி ஏளனமாய் பார்த்தார்கள். நாங்கள் வந்து விட்டோம். அப்பொழுது ஒன்றும் நடக்கல, அவ்வளவுதான். அடுத்த நாள் என் நண்பர் வேக வேகமாக வந்து சொன்னார், அவளுக்கு கோமா தெளிஞ்சிருச்சு, இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. எத்தனை பெரிய ஆச்சரியம்! அதுல அங்க போய் கிரெடிட் நம்ம எடுக்க முடியுமா? நான் தான் உன்னை குணமாக்கிறேன். நோ, God healed. God heard our prayer and healed her. ஆண்டவர் தான் அவர்களை சுகமாக்கினார். அதனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் சுகம் இருக்கிறது. இரண்டாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குள் குறைவுகளை நிறைவாக்குற அற்புதங்கள் இருக்கிறது. திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த நேரத்தில் திராட்சரசம் போய் இவங்க எங்கேயும் வாங்க முடியாது. ஏனென்றால் திருமணத்திற்காக செய்யப்படுகிற திராட்சரசம் ஸ்பெஷல். அதற்கு 40 நாள் எடுக்கும். அந்த திராட்சரசத்தை அவர்கள் அப்படி பக்குவப்படுத்தி செய்து எடுப்பதற்கு குறைந்தது 40 நாள், அதிகபட்சம் 100 நாளுக்கு மேலாகும். அதனால்தான் அந்த திருமண ஒப்பந்தம் பண்ணின உடனே, பெத்ரோல் பீரியட் சொன்ன உடனே, நிச்சயதார்த்தம் போட்ட உடனே 1 வருஷ காலம் காத்திருப்பதற்கு காரணம், அந்த திருமணத்திற்கு தேவையான சில பொருட்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான். ஏதோ சும்மா தள்ளி வைக்கல, அப்படிலாம் இல்லை. ஒரு கல்யாணம்னா அந்த கல்யாணத்துக்கு தேவையான மாவு, தேவையான திராட்சை ரசம், இதெல்லாம் செய்வதற்கு நேரமாகும், காலங்கள் எடுக்கும். அதனாலதான் நேரம் எடுக்கிறாங்க. எனவே இயேசுவின் இடத்துல வந்து சொன்ன பொழுது திராட்சை ரசம் குறைபட்டது. அவர் சொன்ன தண்ணீர் எடுங்க, கற்சாடியில் ஊத்துங்க. ஊத்தினார்கள். 6 கற்சாடி தண்ணீர் நிரப்பப்பட்டது. இப்பொழுது வேலைக்காரர்ல பந்தி விசாரிப்புக்காரர்ல வர சொல்லுங்க. சீசர்கிட்ட சொல்றாரு, அள்ளி கொஞ்சம் மொட்டு கொண்டு போய் அவங்கிட்ட கொடுப்பா. சீசர்களும் அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் அங்கே கொடுக்கிறார்கள். கொடுத்த பொழுதுதான் அவர்கள் பார்க்கிறார்கள், அது திராட்சை ரசமாய் இருக்கிறது, ருசி உள்ளதாக இருக்கிறது. பந்தி விசாரிப்புக்காரன் அதை வீட்டு எஜமான இடத்துல வந்து சொல்லுகிறார், என்னையா நீ இவ்வளவு நல்ல திராட்சை ரசம் எங்கேயா வச்சிருந்த? கடைசி நேரத்தில் கொண்டு வந்து தர, பந்தி முடியும் போதியா?
இப்ப போய் நவமான திராட்சை ரசம் கொண்டு வர என்னையா நீ அப்படின்னு திட்டுறான். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் 2வது நாம் அனுபவிக்க பெற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று அற்புதம், குறைவுகளை நிறைவாக்குற அற்புதம். 3வது இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிடைக்கிறது உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய மரித்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது. மரித்த லாசருவை உயிர்ப்பித்தார், வாலிபனை உயிர்ப்பித்தார், எபிரின் மகளை உயிர்ப்பித்தார். இந்த வல்லமை கிறிஸ்து இயேசுக்குள் உண்டு. இதை நாம் அனுபவிக்க வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பவுலடியார் சொல்றார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற பல ஆசீர்வாதங்களை நாம் இன்னும் பார்க்காமல் இருக்கிறோம், அனுபவிக்காமல் இருக்கிறோம், பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இந்த காலை வேளையில் உங்கள் குறைவுகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள் அற்புதம் உண்டு. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவர் இதுல எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று கேட்டார், நிச்சயம் உடனடி அற்புதத்தை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமென்.